என்னோட பேர் வந்து சஜன், லோகோ பைலட் மெயில். நான் ஒரு 29 இயர்ஸ் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். லோகோ பைலட் மெயிலா வந்து ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சந்தோஷமா இருக்குது இந்த வைகை எக்ஸ்பிரஸ். என்னோட சீனியர்ஸ், நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண டிரைவர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்களும் ஒர்க் பண்ண அந்த வழித்தடத்துல நாங்க வந்து ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பேசஞ்சர்ஸ், ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் சேஃபா செக்யூரா டைம்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதுல ஒரு கலப்படியா சந்தோஷமா ஒரு மனநிறைவு. அந்த காட் ஆஃப் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வொர்க் திஸ் டே. அன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸோட பிறந்த நாள். இதை இது வந்து ஒரு சந்தோஷமான ஹாப்பியான விஷயம். இட் இஸ் கோயின்சைடிங். அதாவது சுதந்திர தின அன்னைக்கு வைகை எக்ஸ்பிரஸ் இதாகின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறைய சுதந்திர தினங்கள் கொண்டாடுறப்ப வைகை எக்ஸ்பிரஸ் பர்த்டே நாங்க சிறப்பா கொண்டாடுவோம். சந்தோஷப்படுறோம். வைகை எக்ஸ்பிரஸோட நேரம் அந்த இதை எப்படி பாக்குறீங்க? வைகை எக்ஸ்பிரஸ் எம்ஜில இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். அதாவது இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். இப்பயும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. மீட்டர் கேஜ்ல ஓடுற அலையாக ஓடிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஃபாஸ்டா ஓடும். இன்னும் 130 கொண்டு போயிருவாங்க. அது வரைக்கும் இன்னும் சிறப்பா ஓடும். 100 ஆண்டு கொடுமா? 100 ஆண்டு இது 110க்கு மேல 110 110 குறைச்சு 100 ஆண்டுக்கு மேலேயே போகும். சார் அப்படியே நேரம் பாருங்க சார். சார் நேரம் பாருங்க, நேரம் பாருங்க. ஜாயிர் பாய் கொஞ்சம் அமைதி வரேன் பாய். கையை ஓட்டி ஹாப்பி பர்த்டே. ஆமா சொல்லுங்க. ஜாயிர் பாய் தான் சொல்லுவாங்க. சொல்லுடா அண்ணே. அங்க கட்சி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அங்க நடக்குங்க. அவர்தான் விழா அடுத்த மாதிரி நிக்கிறாப்ல. போறாருன்னா துண்டை மட்டும் எடுக்க சொல்லுங்க. நம்ம விழாவே அவங்க நடத்துற மாதிரி. ஆமா ஒரு கேக் ஊட்டுங்களே. வைகை மீட்டர் கேஜில் 100 கிலோமீட்டர் ஓட்டிய டிரைவர் நானு. கோ டிரைவரும் ஓடினேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாகவும் பிராட் கேஜ்லயும் ஓடினேன். எல்லாரும் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணேன் ரயில்ல. ஸ்போர்ட்ஸ் கோட்டாது 2002 ரிட்டையர்ட் ஆனேன். இன்னைக்கு 84 வயசாகுது. நல்லா 90,000 பென்ஷன் வாங்குறேன். இப்ப இந்த ரயிலுக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அனுபவம் எப்படி? சந்தோஷமா இருக்கு. நான் போன வருஷமும் வந்து கொண்டாடுறதுக்கு வந்திருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல கலந்துக்கிறதே நான் செஞ்ச பாக்கியம். இந்த இந்த ரயில் பயணத்தை பத்தி சொல்லுங்க. இந்த எப்படி இருக்கும் இந்த அனுபவத்தை பத்தி? ரயில் பயணம் அப்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் மீட்டர் கேஜ் தான். பிரயாணி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. அப்ப கேட்டரிங் கார் எல்லாம் இருந்துச்சு. அப்பவே மீட்டர் கேஜ்ல நல்லா சர்வீஸ் பண்ணேன். இதோட வரலாறு எப்படி? எத்தனை பேர் எளிய மக்கள் எல்லாம் பயணிப்பாங்களா? அப்ப இருந்தே பயணிப்பாங்க சார். அன்ரிசர்வ்ட் கேரேஜ்னு அப்ப லாஸ்ட்ல இருக்கும். அதுல எளிய பயணிகள் பயணிப்பாங்க. உங்க பேர் சார்? PKS மணியன், PK சுப்பிரமணியன்.
சந்தனமே தெளிக்கலடா. பை 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 பை. பார்த்து வீட்டுக்கு போங்க.